ஓம் நமச்சிவாயா. என் அன்பு தங்கமே, நீ இப்பொழுது சற்று மன வருத்தத்தில் இருக்கின்றாய். உனக்கே தெரியாமல் உன்னுடைய துணை அலைபேசியில் பேசிக்கொண்டு இருக்கின்றார். அது யாருப்பா? எனக்கு தெரியாமல் என்னுடைய துணை அலைபேசியில் பேசி வருகின்றாரே, யார் என்று உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதை முழுமையாக கேள் தங்கமே, உனக்கே புரியும். உனக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். உனக்கு உறுதுணையாகவும் வழி நடத்துபவனாகவும் நான் உனக்கு கூட நின்று துணை நிற்பேன். இப்பொழுது உன்னுடைய துணை உனக்கே தெரியாமல் உனக்கு தெரிந்த ஒருவருடமே பேசிக்கொண்டு இருக்கின்றார். அவர் அப்படி என்ன பேசுகின்றார் என்றால், உன்னை பற்றி தான் தங்கமே. உன்னுடைய அன்பை பற்றியும் உன்னுடைய அரவணைப்பை பற்றியும் அவர் அவருடன் பேசிக்கொண்டு இருக்கின்றார். அவர் நெருங்கிய நண்பருடன் தான் பேசிக்கொண்டு இருக்கின்றார். எதனால் அப்படி பேச வேண்டும் என்றால், அவருடைய மனதில் உள்ளதை சொல்ல போகின்றார். அவருடைய மனம் முழுவதும் நீயாகத்தான் இருக்கின்றாய் தங்கமே. அவருடைய அன்பை உன்னிடம் எப்படி வெளிக்காட்டுவது என்று தெரியாமல் அவரிடம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். வேறு எதுவும் அவர் பேசவில்லை தங்கமே. உன்னை அவர் முழுமையாக நேசிக்கின்றார். உன்னுடைய அன்பு இப்போது அவருக்கு புரிந்து விட்டது. அதனால் தான் உன்னை பற்றி தினமும் அலைபேசியில் பேசி வருகின்றார். வருத்தப்படாமல் இரு தங்கமே. அனைத்தையும் நல்லதாகவே உனக்கு நான் மாற்றி தருகின்றேன். ஓம் நமச்சிவாயா என்று ஒரு முறை என்னை வணங்கி பதிவிடு. உனது எண்ணங்களும் ஆசைகளும் கோரிக்கைகளும் அனைத்தையும் நான் நிறைவேற்றி வைப்பேன். நீயும் உன்னுடைய துணையும் 16 செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வீர்கள். ஓம் நமச்சிவாயா.